இன்னைக்கு பன்னீர் பாப்பர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 100 கிராம் பன்னீர் துருவி எடுத்து வச்சிருக்கேன். அதுல போடுறதுக்காக ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமா இஞ்சி பூண்டு குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் மல்லி இலை, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, கரம் மசாலா, நல்ல மிளகு பொடி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல மைதா மாவு, 2 ஸ்பூன் சோள மாவு, கொஞ்சமா பிரெட் தூள் பண்ணதை எடுத்து வச்சிருக்கேன். நம்ம இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பவுல்ல பன்னீர் கொட்டிக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு, மல்லி இலை, கரம் மசாலா, வத்தல் பொடி, நல்ல மிளகு பொடி, மஞ்சள் பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்ப இது கூட மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு இல்லைன்னா சோள மாவு, ரெண்டுல ஏதாவது சேர்த்துக்கலாம். உப்பு, எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சாச்சு. இப்ப உருண்டை பிடிச்சிக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்துக்கலாம். எல்லாமே உருட்டி எடுத்தாச்சு. இப்ப மைதா மாவும் சோள மாவும் சேர்த்து கலக்கிக்கலாம். இப்ப இந்த மைதா மாவு கூட சோள மாவு கொட்டிக்கலாம். உப்பு, கொஞ்சமா இது கூட வத்தல் பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கா கலந்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்கா கலந்துக்கணும். பிரெட் தூள் பண்ணது தேவைக்கு ஒரு பிளேட்ல கொட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு உருண்டையா எடுத்து இதுல முக்கிட்டு பிரெட்ல பெரட்டி எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரட்டி எடுத்துக்கலாம். எல்லா உருண்டையும் பிரெட்ல பிரட்டி எடுத்தாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப பொரிச்சிக்கலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊத்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப போட்டுக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா செவக்கணும். இது நல்லா செவந்துட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க.